மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? தன்னுடைய தம்பிக்காக தன் ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விட்டு ராமன் காட்டுக்கு போறான். ஆனா ராமனுடன் அவன் உடன் பிறந்த தம்பியான லக்ஷ்மணன் அண்ணனை பிரிய மனமில்லாமல் அண்ணனுடன் அவனும் காட்டுக்கு போறான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் அண்ணாதுரை கண்ணதாசன். என்னுடைய கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். போன பதிவில் கௌரவம் படத்தில் ஒரு பாட்டு, நீயும் நானுமா கண்ணா, அதில் முதல் சரணத்திலும் ரெண்டாவது சரணத்திலும் வந்த 2 வரிகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ராஜபாட் ரங்கதுரை அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ராஜபாட் ரங்கதுரை படத்தோட கதையை பார்த்திங்கன்னா, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பி தங்கையை தூக்கிட்டு ட்ரெயினில் பாட்டு பாடி பிச்சை எடுத்துகிட்டு வருவான். அப்படி பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது அவன் பாடுற பாட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் அப்படின்னு ஆரம்பித்து, அதை சுதந்திர காலங்கிறதுனால பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு, 14 மொழி பேசும் அழகான வீடு, மொழிச்சண்டை இனச்சண்டை கூடாது என்றோ நாம் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அளவோ அப்படின்னு வரும். அந்த ட்ரெயினில் ஒரு நாடக நடிகர் வருவார். அவரை பார்த்து கூட்டிகிட்டு போய் நாடகத்தில் நடிக்க வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு நாடக நடிகராக வந்துடுவார். ஆனாலும் இன்றைக்கி இருக்க மாதிரி சினிமாலாம் கிடையாது இல்லையா. நாடக நடிகர்களுக்கு ஒரு லிமிட்டு தான். அவர் சாதாரணமாக இருப்பார். தங்கச்சி வரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார். தம்பியை படிக்க வைப்பார். தம்பி போய் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன்னு சொல்லிடுறான். இப்போ அண்ணன் தம்பி இங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லி தம்பியை தேடி அண்ணன் வர்றார். அண்ணனுக்கு நாடகங்கள்லாம் முடிஞ்சு ஒரு அந்த கிட்டத்தட்ட நாடகங்களோட காலம் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே வராரு. வந்தால் அந்த வீட்டில் அண்ணனுடைய மாமனார் இவருடைய பரம ரசிகர். அந்த காலத்தில் அவர் ரசிச்சிருக்காரு. அவருக்கு இவர் தான் தன்னுடைய மாப்பிள்ளையின் அண்ணன்னு தெரியாது. அண்ணன் தம்பி என்ன சொல்லுவான், அண்ணன்கிட்ட நீ என்னை யாருன்னு தெரியாத மாதிரி இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்போ அண்ணன் உட்காந்துருக்காரு, மாமனார் உட்காந்துருக்காரு, தம்பியோட மாமனார் உட்காந்துருக்காரு. தம்பி யாருன்னு அது உட்காந்துருக்காது அண்ணன்னு தெரியாத மாதிரியே நடித்தபடி உட்காந்துருப்பார். அந்த தம்பியோட மாமனார் இவருடைய ரசிகருங்கிறதுனால இவரை பாட்டு பாட சொல்கிறார். நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னோடனே அவர் அந்த பாட்டு பாடுறார். இதுதான் சிச்சுவேஷன் பாட்டு எழுதுறதுக்கு. இந்த இடத்துக்கு அப்பா என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல அந்த ட்ரெயினில் பாடினாங்க இல்லையா, அதுதான் பல்லவி. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை துவங்குவார். அவர் ஒரு நாடக நடிகர் அப்படிங்கிறதுனால அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சமூக கதைகளில் புராணங்களையும் பக்தி கதைகளையும் அதோடைய ஒரு வரியில் கொண்டாந்து சேர்த்துருவாருன்ட்டு, அந்த மாதிரி இந்த பாட்டில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன ராம நாடகத்தில் 3 தம்பிகள்? ராமன் அண்ணன்கிறதுனால ராமனுக்கு 3 தம்பிகள், ராமனோட சேர்த்து 4. அதான் பின்னாடி சொல்கிறாங்க, குகனோட ஐவரானம்னு சொல்கிறார் இல்லையா. ராமனோட சேர்த்து 4ங்கிறது ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. ஸோ 4 தம்பிகள் ப்ளஸ் தர்மர் சேர்த்தா 5 பேர் அப்படிங்கிறது தான் மகாபாரத கதையில் வர அந்த இது. இப்போ இந்த ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு கிடைத்த அற்புதமான இதிகாசங்கள். இந்த இதிகாசங்கள் நமக்கு என்ன சொல்லுது? பெண்ணாசை கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துகிற கதை தான் ராமாயணம். மண்ணாசை கூடாது அப்படின்னு வலியுறுத்துகிற கதை தான் மகாபாரதம். ஆனால் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? அதுதான் சகோதர பாசம். தன்னுடைய தம்பிக்காக தன் ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விட்டு ராமன் காட்டுக்கு போகிறான். தம்பினா உடன் பிறந்த தம்பி இல்லை. ஆனால் லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரியாமல் காட்டுக்கு போகிறான். அதாவது அண்ணன் ராம் பிறந்த தம்பி லக்ஷ்மணன் அண்ணனை பிரிய மனமில்லாமல் அண்ணனுடன் அவனும் காட்டுக்கு போகிறான். இது ராமாயணம். அதே மாதிரி மகாபாரதத்தில் இருக்க தம்பிங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் அண்ணன் மீது அதீத பாசம் கொண்டவர்கள். ஆனால்
ராமாயணத்தில் இருக்க லக்ஷ்மணன் மாதிரி அண்ணன் சொல்லே வேத வாக்குன்னு எடுத்துக்காம அப்பப்போ அண்ணனோட வந்து தர்க்கம் பண்ணுவாங்க, அண்ணனை எதிர்த்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணன் அவர் சொல்கிறது தான் வந்து கடைசி முடிவு, அதில் மாற்றம் இல்லை. நடுநடுவில் இவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதில் ராமாயணத்தில் வந்து அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் லக்ஷ்மணன். ஆனால் இதில் வந்து இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து அண்ணனை வந்து அப்பப்போ தவறுன்னு சொன்னால் அண்ணன் இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சகோதரர். ஆனால் அண்ணனை விட்டு கொடுப்பதே இல்லை. அதனால் ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று அண்ணனுக்காக அண்ணன் சொல்லே மந்திரம்ங்கிற, இன்னொன்று அண்ணன் சொல்லே மந்திரம் தான், ஆனாலும் அப்பப்போ தங்களுடைய கருத்துக்களையும் சொல்கின்ற சகோதரர்கள். இது போக மகாபாரதத்தில் இன்னொரு சகோதரர்கள் கூட்டம் இருக்குது. அதுதான் வந்து கௌரவர்கள். இந்த கௌரவர்களுடைய இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணன் வந்து ஒரு அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தன் கூட பிறந்த எல்லா சகோதரர்கள் சாவுக்கும் காரணமாக இருக்கான். அந்த ஒரு அண்ணனையும் அந்த மகாபாரதம் வந்து படம் பிடித்து காட்டுகிறதுன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பாட்டில் வந்து மகாபாரதத்தில் உள்ள அந்த அண்ணன் தம்பி கதையை சொல்லி, ராமாயணத்தில் உள்ள அந்த அண்ணன் தம்பி கதையை சொல்லி, இது எல்லாமே அண்ணன் தம்பிங்க தாண்டா, அவங்களும் இருக்காங்க, அது நாடகமா இது நாடகமான்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா பாருங்கள், ஒரு சமூக கதையில் அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்காரு, அண்ணன்னு சொல்லாமல் யாரோ ஒரு நாடக நடிகர், எங்கள் ஃபேமிலியே கோடீஸ்வர ஃபேமிலின்னு தம்பி போய் சொல்லியிருக்கான். அந்த சுச்சுவேஷனில் கொண்டு வந்து இந்த ராமனையும் இந்த மகாபாரதத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாரு, ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்பா. என்ன அவருடைய மனசில் வந்து அண்ணன் தம்பின்னு வந்தவனே அந்த அண்ணன் தம்பி இந்த அண்ணன் தம்பின்னு கொண்டு வந்து அதை ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடுறாரு. அதான் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அண்ணனை எதிர்த்து பேசி அறியாத ஒரு தம்பி ராமாயணத்தில், அவ்வப்போது அண்ணனை எதிர்த்தாலும் வந்து அண்ணனுக்காக என்ன வேணால் செய்ய துணிஞ்ச தம்பிகள் வந்து மகாபாரதத்தில், நீ ராமாயண தம்பியாகவும் இல்லை மகாபாரத தம்பியாகவும் இல்லை, அதையும் தாண்டி நீ வித்தியாசமான ஒரு தம்பி அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்பா அழகாக சொல்கிறாரு. பார்த்துங்க, ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா, இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லை. நான் இவ்வளோ நடிச்சிருக்கேன்டா, ராமாயணத்தில் நடிச்சிருக்கேன், மகாபாரதத்தில் நடிச்சிருக்கேன், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கேன் பாரு, நடிக்கலையடா அப்படிங்கிறது தான் அந்த சுச்சுவேஷன். நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லை. இவ்வளோ அழகாக ஒரு சமூக கதையில் ஒரு புராண கதையும் இதையும் கொண்டாந்து அப்பா சேர்க்குறாரு, அதுவும் ஒற்றை வரியில்ங்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து அதை தான் சொல்ல போகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான ஒரு சுவையான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.